ஒரே ஒரு விஷயம், அவர் சூப்பர் ஸ்டார் இல்ல, சூப்பர் ஆக்டர். சூப்பர் ஆக்டரா இருந்தால்தான் 50 வருஷமா ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லாட்டி முடியாதுங்க. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகர் ஆக்டர் ரஜினி சாரை பத்தி இது வரைக்கும் பெருசா பேசுறது இல்லை. அவருடைய நல்ல விஷயத்தை பேசியிருக்காங்க, அவருடைய ஸ்டைலை பத்தி பேசியிருக்காங்க, அவருடைய மனிதாபிமானத்தை பத்தி பேசியிருக்காங்க. அவர்கிட்ட எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ ஸ்டைல் தெரிஞ்சது, நான் ஒரு தர சொன்னான் 100 தர சொன்னான். சிகரெட்டை பேசினா ஸ்டைலு, கூலிங் கிளாஸ் திருப்பி போட்டா ஸ்டைலு, துண்டை போட்டா ஸ்டைலு, ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல். ஆனா அவ்வளவு ஸ்டைலா இருக்கிற ஒரு ஆள் கிட்ட வந்து மற்ற நடிகர்கள் வந்து ஒரு 200 அடி பெரிய ஃபைட் 3 நாள் 4 நாள் ஒரு ஃபைட் எடுக்கிறது ஒண்ணுதான். ரஜினி சாருக்கு ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சு அப்படி திருப்பி பார்த்தாலும் ஒரு ஃபைட் எடுக்கும். இவ்வளவு ஸ்டைலா இருக்காரு, இவ்வளவு ரஃபா இருக்காரு, அவர்கிட்ட ஒரு சோகம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகுமா? அப்படி இருக்கிற ஒரு ஸ்டைலான ஒரு ஆள் கிட்ட ஒரு சோகம் வருமா? நீங்க பாருங்க, விடுகதையா இந்த வாழ்க்கை போகில ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட அந்த விரக்தியினுடைய உச்சம், அந்த சோகத்தினுடைய உச்சம் அப்படியே அந்த முகத்துல வரும். சரி, இவ்வளவு ரப்பா இருக்காரு, சோகம் வரும், அவர்கிட்ட ஒரு லவ் வருமானா